கூட்டணியா இன்னைக்கு இந்த இடத்துல ராஜ்யசபா சீட்டு கிடைக்க காரணமா இருந்தா தமிழ்நாட்டு முதலமைச்சர் M.K. ஸ்டாலினுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நன்றி சொல்றது கூட ஒரு பண்பு. சில பேர்த்துக்கு அது வராது, சுட்டு போட்டாலும் வராது. அதனால அவங்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. எப்பா நீ ஜெயிக்க காரணம் யாரோ, இல்ல உங்களுக்கு கூட்டணி கொடுத்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறவங்க யாரோ அவங்கள மதிக்க கத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதனால அதை அட்ரஸ் பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் பேசிட்டு அண்ணாதுரை தான் எங்களின் ராஜா, தமிழ்நாடு எப்போதும் இந்த மாதிரி நாங்க எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மம்தா பானர்ஜிய பாராட்டுறாரு. மம்தா பானர்ஜிய மென்ஷன் பண்ணி நம்ம இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் எஸ்ஐஆர் குறித்து பேசிட்டு இருக்கும்போது மம்தா பானர்ஜி இதை கோர்ட்ல சட்ட ரீதியா எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றாங்க. அப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா எஸ்ஐஆர் மூலமா தமிழ்நாட்டுல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தினதுனால எங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதிகமான உயிருள்ள பேர்கள், அதாவது உயிரோட இருப்பாங்க ஆனா அபிஷியலி கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி அவங்க ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க எஸ்ஐஆர் மூலமா பேர் நீக்கப்பட்டுருச்சு. இந்த விஷயத்த சொல்றாரு. சொல்லி அதிகமான உயிருள்ள பேர்கள் மறித்து போய் வாழ்கின்ற நாடாக மாநிலமாக பீகாரையோ வெஸ்ட் பெங்காலையோ மாற்றி இருக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த அட்ரஸ் பண்ணாரு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு